இந்த படத்துல ஆரம்ப காட்சியிலேங்க, தங்கவேல் அவர்களும், அவங்க மனைவியும் கீழ வீட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. மாடியில நடிகர் திலகம் அவர்கள் வந்து தானே பேசிட்டு இருப்பார். ஒரு பெரிய வசனம். உடனே இவங்க 2 பேரும் போவாங்க. தங்கவேலும், அ இவங்களும் சி.கே. சரஸ்வதி போய் கதவ தட்டுவாங்க. உள்ள இருந்து "யாரு?" அப்படின்பாரு நடிகர் திலகம். "உங்க அப்பன்டா" அப்படின்பாரு. அது ரொம்ப இயல்பா இருக்கும் அந்த நகைச்சுவை. "அ யார்ட்ட பேசிட்டு இருந்த?" என் இதயத்தோட பேசினேன்." "எவன்டா அவன் இதயம்?" அப்படின்பாரு. அதுபோல நெறைய வந்து இயல்பான நகைச்சுவை இருக்கும். அதேபோல ஒரு கட்டத்தில, "என்னுடைய லட்சியத்தையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கம்மா. ஒரு வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட வாழணும்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவியா, இன்னசென்ட்டா ஒரு அழகா பேசுவாருங்க நடிகர் திலகம். இந்த படத்துல முக்காவாசி வந்து இந்த அவருடைய வசனம்லாம் ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா பெரிய டயலாக்கா இருக்கும். ஒரு கட்டத்தில, "அப்பா, மகாகவி காளிதாசன் இறந்தான். சாகுந்தலம் வாழ்கிறது. வள்ளுவன் இறந்தான். குறள் வாழ்கிறது. அதே போலத்தான் இளங்கோ, புகழேந்தி, காளமேகம், சுப்பிரமணிய பாரதி." இப்படிலாம் அழகா பேசிட்டு போகையில தங்கவேலு, "அம்பிகாவதி, அமராவதி உங்க அப்பன்" அப்படின்பாரு. அதுபோல இந்த இயல்பான வசனங்கள் நடிகர் திலகத்துடைய நடிப்பு இருக்கும். அதேபோல ஒரு கட்டத்தில ரொம்ப ஆவேசமா இருக்கும். ரஞ்சினி வந்து இந்த மாரி நீங்க அவங்கள பார்க்கக்கூடாது பத்மினின்னு சொல்லும்பொழுது ரொம்ப கோவமா ரஞ்சினிய ஓங்கி அறைவார். இந்த படத்தில பார்த்தோம்னா, ஸ்ரீ ரஞ்சனி நடிகர் திலகம் சிவாஜி கிட்ட இருந்து ஒரு அடி, பத்மினி அவங்க கிட்ட இருந்து ஒரு அடி, 2 பேத்துக்கிட்ட இருந்து நல்ல அறை வாங்குறாங்க இந்த படத்தில. வந்து இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த படத்துலங்க அனார்கலி அப்படிங்கிற ஓரங்க நாடகம் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் அந்த ஓரங்க நாடகம் அந்த படத்துல வரும். அந்த நாடகத்துல ஒரு ரொம்ப ஆவேசமா, எப்படி மனோகரா படத்துல ஒரு வசனம் நடிகர் திலகம் பேசினாரு பார்த்தீங்களா? அதுபோல ஒரு ஒரு ரொம்ப ஆவேசமான வசனம் இருக்கும். இன்னும் பார்த்தோம்னா, நெறைய ரொம்ப அமைதியான முறையில அ இயல்பா அந்த அழகா அந்த வசனத்த பேசுவாரு. ஆவேசம் ஒரு இடத்துல ஆவேசமா பேசுவாரு. அதேபோல இந்த காதல்ல பத்மினிய வந்து பார்க்காம, பத்மினிய பிரிஞ்சு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய இந்த சோகத்த காட்டுறது, இதுபோல நடிக்கிறதுக்கு அப்படின்னாவே இவரு பிறந்தவர் அப்படிங்கிறத இந்த படத்துல நிரூபிச்சிருக்கார். ஒரு கட்டத்துல அவருடைய மனைவி ஸ்ரீரஞ்சனி அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப சிவாஜியோட அவங்க அம்மா, "டேய் என்னடா இப்படி பண்ற? மனைவி கிட்ட வேணாலும் கொஞ்சம் பேசேன்டா. ஏன்டா இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்பொழுது, "அம்மா, நான் நட்சத்திரங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் அம்மா." அப்படின்னு ஒரு பெரிய வசனம் பேசுவார். உடனே இவங்க சி.கே. சரஸ்வதி அழ ஆரம்பிச்சுருவாங்க. அ இவ அவங்க அழுகுறாங்கன்னு சொல்லி ஸ்ரீ ரஞ்சிதா இவங்க அழுக ஆரம்பிச்சுருவாங்க. 2 பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மேரி இவன் ஆயிட்டானே, இப்படி கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் மாரியே இருக்கானே அப்படின்கிற அந்த ஒரு காட்சியிலயும் நடிகர் திலகத்துடைய நடிப்பு நல்லா இருக்கும். பத்மினி அவர்களை பத்தி இந்த படத்துல சொல்லணும்னா, எப்படி நடிக்கிறதுக்குன்னே இவர் பிறந்தாரோ, அதேபோல நாட்டியம் ஆடுறதுக்குன்னே பிறந்தவங்க பத்மினி அவர்கள். இந்த படத்துல ஒரு 7, 8 பாட்டு இருக்குங்க. இந்த 7, 8 பாட்டுக்கும் அதுல பத்மினி அவங்க வர பாட்டெல்லாமே டான்ஸ் தான். இந்த ரொம்ப அருமையான டான்ஸு. அதுல ஒரு பாட்டுல வந்து நீங்க பார்த்தோம்னாங்க, படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்துகிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கும் பொழுது இறங்கிக்கிட்டு வேற ஒருத்தங்களா இருந்தா விழுந்துருவாங்க. அந்த மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப அந்த பறவைகள் மாதிரி வச்சு ஒரு அபிநயம் பிடிச்சு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துல பத்மினியோடைய நடிப்பும் ரொம்ப அருமையா இருக்கும். தங்கவேல் அவர்கள், அசோகனுடைய நடிப்பு, சி.கே. சரஸ்வதி அவர் நடிப்பு, ஸ்ரீ ரஞ்சிதா நடிப்பு எல்லாமே மொத்தத்தில இந்த படம் ஒரு ஒரு சிறந்த ஒரு நல்ல படம் என்று கூறி, இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.